பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள விரும்பாதவங்க இருக்கவே முடியாது இல்லையா? அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஆலோசனையோடு இன்று நம் மத்தியிலே வருகிறார். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எல்லாருக்கும் இந்த வாக்கு தத்துவத்தை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணணும்னு ஆசை. பிரியமானவர்களை, இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை விரும்பாதவங்க யாருமே இல்லை. ஆனா தேவனாகிய கர்த்தர் யோபுக்கு சொன்னார், யோபு, நீ உன்னுடைய நண்பர்கள் மதியற்ற நண்பர்கள் தான், அவங்கள கூட நீ மன்னிச்சிருப்பா. பிரியமானவர்களே, மன்னிக்கிறது ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். இரட்டிப்பான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில காண்பதற்கு உதவி செய்யும். அடுத்து தேவனாகிய கர்த்தர் யோபுவுக்கு கற்பிக்கிற ஒரு காரியம், யோபு, உன் நண்பர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, ஜெபி. ஆமென். பிரியமானவர்களே, யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தார், வேண்டுதல் செய்தாராம். தேவன் அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். ஈஸியா வந்துடும். பிரியமானவர்களே, மன்னிப்பு மறுவாழ்வை உண்டு பண்ணும். மன்னிப்பு மறுவாழ்வை உண்டு பண்ணும். குறிப்பிட்ட ஒரு சகோதரியை நான் அறிந்திருக்கிறேன். அவங்களால யாரையுமே மன்னிக்க முடியாது, மறக்கவே மாட்டாங்க. யார் என்ன செய்தாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டாங்க, மன்னிக்க முடியாது. தேவனுடைய கரம் அவங்கள ஆசீர்வதிக்க இறங்கும் போதெல்லாம் அப்படி ஸ்டக்காகி நிற்கிறத நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை தேவனிடத்துல இருந்து ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், மன்னிச்சிடணும். யார் மூலமா யாரால நம்ம சில துன்பங்களை அனுபவிச்சோமோ அவங்கள மன்னிச்சிடணும். மன்னிச்சுட்டு தேவனுடைய கரத்துல அடுத்து நடக்க வேண்டிய காரியங்களை விட்டு விடுங்கள். மாத்திரமல்ல, அவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய நண்பர்களாகவே இருக்கட்டும், நம்மளை வேதனைப்படுத்தி இருந்தால் மன்னித்து அவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது தேவனுடைய கரம் அசைக்கப்படும். அவங்களுக்கு நியாய தீர்ப்பு அது தேவன் பார்த்து கொள்ளுவார். பிரியமானவர்களே, நம்ம ஞானமா என்ன செய்யணும்? இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய கரம் இறங்கி வரும் பொழுது அப்படி ஸ்டக் ஆகக்கூடாது. மன்னிக்காத இடத்துல அது இறங்கி வர முடியாது. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பிரியமானவர்களே, இரக்கமுள்ள தகப்பனே, ஐயா, யோபு தான் இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். இந்த நாளிலே நாங்களும் இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் பெற்றுக்கொள்ள நீர் விரும்புகிறீர். ஐயா, உம்முடைய மன விருப்பம் எங்களுடைய வாழ்விலே அப்படியே நிறைவேறட்டும். எங்களை தாழ்த்தி அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.